வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ நேற்று போட்டி ப்ரெடிஷனும் சரியாக போணுச்சு. ட்ரீம் 11 ஓரளவு கரெக்டாக இருந்தது. நேற்று ரிசர்வ் வந்து எழுதி வச்சேன், ஆனால் கொடுக்கல மீன்ஸு அவன் வந்து ஒரு 30-40 ரன் தான் அடிப்பான்னு நினச்சேன். நான் ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்தால் 30-40 வெளியில் போயிடுன்னு நினச்சி தான் கொடுக்கல. கடைசியாக பார்த்தா உள்ளே வந்துட்டாப்புல இந்த 2 கேட்ச் பிடிச்சதுனால. ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு சந்தோஷம்னா, இந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட இப்போ இருக்கிற எல்லா டீமோடைய பிளேயர்ஸோட டேட்டாவும் 12 இருக்கும், எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ அடுத்த வருஷம்லாம் நம்ம 9 பேர் ரெகுலராகவே கரெக்டாக கொடுக்கலாம். ரைட், ஓகே. ஸோ இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம். இப்போ மேட்ச் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாதம், மேட்ச் முடியும் போது 3ஆம் பாதம். ஸோ இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து மேட்ச் வந்து நிறைய பேர் வந்து கேட்டீங்க, இந்த மாதிரி எப்போ சனி பயிற்சி வீடியோ போடுவீங்க. கண்டிப்பாக போடுறதாங்க, இந்த ஐபிஎல்லால் தாங்க முடியல. ஸோ இன்றைய மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்குக்கும் கேகேஆருக்கும் பஞ்சாபில் நடக்குது. அதாவது பஞ்சாபில் நடக்குது மீன்ஸு அவங்க ஹோம் கிரவுண்டில் நடக்குது, சண்டிகரில் நடக்குது. ஸோ இன்றைய மேட்ச்சில் யாரெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, பிரபு சிம்ரான் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், நேல் வெதேரா, புதுத்தம்பி பியாஸ் ஆரியா, கிளைன் மேக்ஸ்வெல், சசாங்க் சிங்கு, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மார்கோ ஜென்சன், ஹர்ஷதீப் சிங்கு, யுவேந்திர சாகல், சேவியர் பாட்லெட். ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கிரிக் பஸ்ஸில். அந்த அசமத்துல்லா உமர் ஜைன் ஒருத்தர் இருப்பார், அவரெல்லாம் தூக்குறாங்களாம், என்னன்னு புரியல. கொல்கத்தா சார்பாக குவிண்டன் டிகாக், ரிங்கு சிங்கு, அங்கிரீஷ் ரகுவன்சி, அஜிங்கியா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன், மொயின் அலி, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷத் ராணா, இவங்கெல்லாம் விளையாடுறாங்க. ஸோ இதில் ஒரு உத்தேசமான டீம்னு போடும்போது பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், பிரபு சிம்ரான் சிங் 2 பேரும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் ரிங்கு சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஆல்ரவுண்டரில் சுனில் நரேன், கிளைன் மேக்ஸ்வெல், மார்கோ ஜென்சன், பவுலிங்கில் வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கேகேஆர் செகண்ட் பேட்டிங் பிடிச்சதுன்னா குவிண்டன் டிகாக் மட்டும் வச்சுக்கோங்க, பிரபு சிம்ரானை தூக்கிடலாம். பேட்டிங்கில் அஜிங்கியா ரஹானே, ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஆல்ரவுண்டரா ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன், பிரியான்ஸ் ஆரியா, கிளைன் மேக்ஸ்வெல். பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷத் ராணா, ஹர்ஷதீப் சிங். ஸோ இது வந்து உத்தேசமான கணிப்பு, அக்யூரேட்டான ட்ரீம் 11. வழக்கம் போல் டாஸ் போட்டு ஒரு 5 நிமிஷம். நேற்றுலாம் பாருங்கள் 7:12க்கு தான் லைனப்பே கொடுத்தாங்க. நேற்று லேட்டு என்னன்னு தெரியல, என்ன மேட்டர்னு. நேற்று வந்து என்னுடைய ஆப்பில் 7:12க்கு வந்தது, அதனால் அர்ஜென்ட்டாக போட்டு நேற்று ப்ரிடிக்ஷனே எனக்கு லேட்டாக தான் கொடுத்தேன். பட்டு நல்ல விஷயம், 2வது இன்னிங்ஸில் நல்ல ரேட் வந்தது. பட் சில டைமில் என்ன ஆகுனா, மொதல் 5 ஓவரில் விக்கெட் விழுந்துச்சுன்னா அப்படியே ஒன் சைடாக போயிடும். ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் பஞ்சாப் ஜெயிக்குமா கேகேஆர் ஜெயிக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு என்னால் கேம்பிளிங் பண்ணி சம்பாதிக்க முடியும், எந்த அப்ளிகேஷன் எனக்கு தெரியும், 20% லாஸ் கட்னா என்னன்னு தெரியும் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி ப்ரெடிஷன் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு ட்ரீம் 11 11 பேர் நீங்கள் கொடுங்க போதும், அக்யூரேட்டான ட்ரீம் 11 கொடுங்க. நான் வந்து பேராசைக்காரன் கிடையாது. 1 to 1, 1 to 3, 1 to 5, 1 to 10 இது போன்ற சின்ன லீக்ல பந்தயம் கட்டி நான் சம்பாதிக்கிற நியாயமான மனிதன், பேராசை வெறி பிடிச்சவங்க கிடையாது. ஓ அப்படின்னு அலைய மாட்டேன் அப்படின்ற நல்ல, அதாவது ட்ரீம் 11ன்றதே சூதாட்டம் தான். அதில் ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் இருக்கணும். இந்த 49 ரூபா போட்டு 1 கோடி ரூபா வரணும், 199 ரூபா போட்டு 10 லட்ச ரூபா, இதெல்லாம் வந்து சுத்தமாக எனக்கு இந்த மாதிரி நபர்களை வெறுக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் இல்லாமல் நல்ல மனிதர்கள், நான் வந்து எனக்கு ஒரு 1000 ரூபா போடுவேன், எனக்கு 2000 3000 கிடைச்சா போதுன்றவங்க, இந்த 1 to 5 விளையாடுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் வழக்கம் போல் வரும், டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் அடுத்த வருஷம் ஐபிஎல் நான் பண்ணலன்னா கோச்சிக்கிறாதீங்க.
இதான் பாருங்க அப்படின்னா ஒரு 10-5 நிமிஷம் பார்க்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வியூஸ் வந்தால் தானே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேர்களே.